அப்படி இந்த லிக்விடிட்டியை விட்டு போயிருக்கிறதுனால இதை வந்து தொடாமையே இந்த பிரேக்கர் பிளாக்கை டச் பண்ணாமையே போயிருக்கு இல்லைங்களா. இந்த பிரேக்கர் பிளாக்கை எடுக்காமையே கேண்டில் வந்து அப்படியே மார்க்கெட் மூவ் ஆகிருக்கிறதுனால இங்கே இன்ஸ்டியூஷன் வந்து லிக்விடிட்டியை பில்டப் பண்ணி அதாவது விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பிரேக்கர் பிளாக்கு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கலாக எஸ்எம்சி கான்செப்டில். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ஃபாலோ பண்ணிட்டு மேலே போயிருக்கு இல்லைங்களா. திரும்பியும் மறுபடியும் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை மறுபடியும் ஒரு அக்ரெசிவான செல்லை கொடுத்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு லிக்விடிட்டியை பில்டப் பண்ணியிருக்கு. திரும்பியும் ஒரு லிக்விடிட்டியை பில்டப் பண்ணியிருக்கு இல்லைங்களா. அப்போ இங்கேருந்து வந்தப்போ இது பிஓஎஸ்ஸாக மாறிடும். இந்த இடம் சேஞ்ச் ஆஃப் கரெக்டாக மாறிடும். இது பிஓஎஸ்ஸு, இது சேஞ்ச் ஆஃப் கரெக்ட். இந்த இடம் பிஓஎஸ்ஸு, இங்கே பிஓஎஸ்ஸு, இது சேஞ்ச் ஆஃப் கரெக்ட். அப்போ இந்த அக்ரெசிவ் செல்லு நடந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் வந்து மார்க்கெட்டு திரும்பி வந்து டேக் பண்ணும் அப்படின்றது தான் எஸ்எம்சி கான்செப்டோட இன்ஸ்டியூஷனுடைய ஒரு லெவல். அது எப்படி வேலிடு அப்படின்னா, இங்கே ஒரு லிக்விடிட்டியை விட்டுட்டு போயிருக்காங்க, பில்டப் பண்ணியிருக்காங்க. இங்கே லிக்விடிட்டி, இங்கே லிக்விடிட்டி. அப்போ இவ்வளோ லிக்விடிட்டி இங்கே பெண்டிங் இருக்குன்னா இன்ஸ்டியூஷன் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரும்ன்றது தான் கான்செப்டு. அப்படி வந்த உடனே இங்கேருந்து என்ன பண்ணிங்கன்னா மார்க்கெட்டு அக்ரெசிவ் அங்கேருந்து செல் ஆகி வந்தப்போ நம்ம இந்த பிரேக்கர் பிளாக் முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, இங்கே இந்த பிரேக்கர் பிளாக் தான் நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து செல் ஆகுறப்ப இதுதான் நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸ். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 3-வே புல் பேக் ஒரு மாடல் இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3. இந்த 3-வே புல் பேக்கில் எப்படி வந்து மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை விட்டு போயிருக்குன்னு பாருங்கள். விட்டுட்டே போயிட்டு இங்கே மறுபடியும் இதே இடத்துல 1 2 3 இந்த லிக்விடிட்டியை பூரா எடுக்கிறதுக்காக இன்ஸ்டியூஷன் இந்த டாப்பில் இருக்க லிக்விடிட்டியை 1 ஹவர் லிக்விடிட்டியை இங்கே இந்த ஃபேர் வேல்யூ கப்பில் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு நேராக வந்து இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி இந்த பிரேக்கர் பிளாக்கோடைய ஆர்டர் பிளாக் வந்து மார்க்கெட்டில் டேக் பண்ணிடும். இதில் நமக்கு கிடைச்ச ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1:28 இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் அதை பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.